பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நிச்சயமாய் கிடைக்கும், அதாவது உனக்கு கண்டிப்பா நான் தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. எப்ப ஏசப்பா நமக்கு தரப்போறாரு? இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பிளெஸிங்ஸ, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் நீ சொல்றது தெரியுங்களா? பொல்லாப்பை காணாதபடி உங்க கண்களை நீங்க மூடணுமா? பொல்லாப்பு அப்படின்னா தீமையான காரியம். ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியுங்க, நீங்க என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க. அதை விட்டு நீங்க விலகும் போது நீங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுவீங்க. இப்பவே நீங்க இந்த பாவத்தை விட்டுருங்க. ஏசப்பா உங்களை மன்னிக்க தயாராவும் இருக்காரு. உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் நிச்சயமா தர வல்லவரா இருக்காரு. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கிற ஜெபத்துல உண்மையா இருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இது போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.